எடுத்துக்கோ. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சேலம் மதுரகாளி மாதா பேசுகிறேன். எதுக்கு இந்த ஹோம் வாய்ஸ் வீடியோனா, என் பக்தர்கள்லாம் வந்திருக்காங்க, கொஞ்சம் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள். நான் இருக்கிற வரைக்குமே வாக்கு நல்ல முறையாக தான் போயிட்டுருக்கோம். வந்து இங்கே முதல்ல தலை குளித்த பெண்கள் யாரும் வர வேணாம்னு நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன். இங்கே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் வந்திருக்கீங்க, இது கொஞ்சம் செட் ஆகாது. அதனாலேயே இப்போ வாக்கு காலையிலேருந்து 2வது நாள் வாக்கு நிறுத்தி வச்சு மறுபடியும் வாக்கில் உட்காந்து பார்க்குறேன். கொஞ்சம் எல்லோரும் புரிஞ்சுக்கிங்க, எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள். சென்னை வாசி மக்கள் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் வெளியூரில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ வாக்கு ஆரம்பிக்க போகிறேன். தயவுசெய்து தலை குளிச்ச பெண்களும் தப்பான நோக்கத்தை வரவங்க தயவுசெய்து என்னை வந்து பார்க்க வேணாம். 2வது, ஏமா நீங்கள் புடவை கட்டல, என்ன விஷயம், என்ன காரணம்னு நிறைய பேர் என்னை கேட்டிருக்கீங்க. நான் இப்போ மருந்து சாப்பிட்டுட்ருக்கேன். என்னுடைய உடம்பு வந்து ஹெல்த் யூஸ் கொஞ்சம் மருந்து சாப்பிட்றேன். அதனால் சேரீ வயிற்று ரொம்ப டைட்டாக கட்டக்கூடாதுன்னு டாக்டரோட இது. அதனால தான் நான் இந்த மாதிரி காஸ்டியூம்ஸில் இருக்கேன். இல்லைன்னா நான் வந்து சேரீ தான் கட்டி சென்னைக்குள்ளே வந்திருப்பேன். ஸோ என்னால் உடம்பு நல்லா இல்லை. அதனால தான் கொஞ்சம் உடம்பு ஃப்ரீயாக இருக்கணும். எனக்கு வந்து நரம்பு இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு உட்காந்துக்கிட்டே அருள்வாக்கு பார்த்ததுனால. ஸோ அதனால் நிறைய பேர்த்துக்கு ஏமா நீங்கள் சேரீ கட்டல, என்னம்மா சேரீ கட்டல, என்னம்மா பிரச்சனை, என்ன காரணம் நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. அப்புறம் அதுக்கு தான் இப்போ இந்த ரீசன் சொல்கிறேன். என் உடம்புல வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட கோளார்ஸ் இருக்குது. என்னால் புடவை கட்டிட்டு ரொம்ப நேரம் உட்கார முடியாது, ஒரு மாதிரி மூச்சு விட முடியாமல் போயிடும். இப்போ இதுனா ஃப்ரீயாக இருக்குது. நான் பாட்டுக்கு வாக்கு பார்த்துட்டு போய் ஸ்லீப்பிங்கில் இருந்துக்குவேன். ஒரு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க, என்னம்மா 3000 கேட்டிருக்கீங்க. இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு நான் இருக்கிற இடத்துக்கு வந்து 10,000 12,000 ஒரு நாளைக்கு தரணும். அது இல்லாமல் டீசல் செலவு எல்லாமே எங்களுக்கு நஷ்டமாக இருந்தாலும் சரி, லாபமாக இருந்தாலும் சரி, சென்னை வர நாங்கள் சொல்லிட்டோம். அந்த பேருக்காவது வந்து ஒரு வாரம் இங்கே ஸ்டே பண்ணி மக்களுக்கு ஏதாவது எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம் தான் நாங்கள் வந்தோம். இங்கே வந்தும் எங்களுக்கு வந்து இந்த தலை குளித்த பெண்கள் மற்றவங்க வந்து எங்களுக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். எனிவே நாளைக்கு வாக்கு இருக்குது, நாளானைக்கு வாக்கு இருக்குது. தயவுசெய்து கொஞ்சம் வந்து எல்லாருமே எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள், சென்னை வாசி மக்கள். அடுத்த தடவை சென்னை வரும்போது இந்த இடம் இருக்காது, வேறு இடத்துல தான் மாற்றி உட்கார போகிறேன். ஏன்னா வர்றது பஸ்ஸுக்கு ஆட்டோக்குள்ளே ரொம்ப தூரமாக இருக்குது. நானே இப்போ தான் பார்த்தேன். ஏன்னா இந்த ஊருக்கு நான் புதுசு. சென்னை வந்திருக்கேன், மதுரவாயில் வந்திருக்கேன், மற்ற ஊர் வந்திருக்கேன். ஆனால் இந்த ஈசிஆருக்கு நான் இப்போ தான் புதுசு. அப்போ ஈசிஆருக்கும் கோவளத்துக்கும் நடுவில் தான் நாம் இருக்கோம். ஸோ சென்னை வந்து எவ்வளவோ தூரமாக, இங்கேருந்து 20-25 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. அதனாலேயே முதல்ல இப்போ வந்து அடுத்த தடவை இன்னும் 2 வாரம் சென்று மறுபடியும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வந்தாலும் மறுபடியும் அங்கே ஊர் எங்கேயாவது நல்ல இடமா பார்த்து தான் வந்து உட்காருவேன். எனவே இதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் 2வது கமெண்ட்ஸ் படித்தேன், தேவையில்லாத கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. நான் எப்பயுமே அதுக்கு கவலைப்பட மாட்டேன். பேசுவார் ஏசுவார். என்னை பற்றி உண்மையான பக்தி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்னை பற்றி நான் எப்படி, என் குணம் என்ன, நான் எந்த மாதிரி கேரக்டர், நான் எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ண, இப்பயே யாரையும் என்னை பேச வேணாம், நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்துட்டு என்னை பேசுங்க. அதுதான் நான் மக்கள்கிட்ட கேட்குறது. எடுத்தோடனே ஒருத்தவங்களை தப்பான பேர் வைக்காதீங்க. நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் என்ன பண்ண போகிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. அப்புறமேலே பேட் கமெண்ட்ஸ் போடுங்க. ஓகே, தேங்க்யூ. நீங்கள் திட்ட தான் நான் உயரத்துக்கே போகிறேன். அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். என்னுடைய வேலை நான் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். என் பணிகள் நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். எனக்கு இப்போ வயசாக போகுது. அப்படி இருந்து நான் ஒர்க்கில் நான் வந்து ஒரு திருநங்கையாக இருந்து யார்ட்டையும் கை தட்டி எனக்கு 10 ரூபா கொடுன்னு போய் நான் பிச்சை எடுக்கலை, யார்ட்டையும் கேட்கல. அது திருநங்கைகளோட விருப்பம், என்னோடய விருப்பம். நான் சாமி பார்க்கணும் தாங்கிறது இல்லை. அழகாக ஒரு கடையில் போய் யாசகம் கேட்டால் கூட தருவாங்க. 10 கடையில் யாசகம் கேட்டால் நாங்கள் சாப்பிடுவோம். ஆனால் திருநங்கைகளை குறைச்சி மதிப்பிட்டு பேசாதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். கமெண்ட்ஸில் கீழே படித்தேன், நல்ல பிஸ்னஸ், நல்ல தொழில், சரி அந்த 3000 நான் உங்களுக்கு தரேன். கமெண்ட்ஸ் பண்ணுற ஒவ்வொரு புடுங்கிங்களும் வந்து சொல்லுங்கடா, வந்து ஒருத்தங்களுக்கு இந்த பிரச்சனை உடுக்க அடித்து ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த பிரச்சனை எதுவுமே கேட்காம சொல்லுங்கடா. அந்த புடுங்கிங்களும் கமெண்ட்ஸ் பண்ணுற மற்றவங்களும் வந்து சொல்லுங்க பார்க்கலாம். வந்து சொல்லுங்கள், நல்ல பிஸ்னஸ் தானுங்கிறீங்க. எந்த தொழிலுக்கு போனால் தான் நீங்கள் விட்றீங்க. ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், திருநங்கையாக இருக்கட்டும், எந்த பிஸ்னஸ்க்குள்ள போனாலும் நீங்கள் தப்பாக தான் திட்டுறீங்க. உங்களால் கையில் ஆவெல்லாம் இருக்கவங்க குறை சொல்லாதீங்கடா, சரியா? நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, அப்போ தான் இன்னும் நான் ப்ராப்ளம் ஆகுவேன். எனவே உங்கள் கமெண்ட்ஸ் நான் தப்பாக கேட்கல. நன்றி.